ஹாப்பியா? வெரி ஹாப்பி. அது எப்படி ஒரு விஷயம் பண்ணாதனா பண்ணுன்னு கேக்குது? ஷாலினி. ஓகே गाइस. ஆமா. பண்ணுங்கிற விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஆனா பண்ணாதன்னு சொல்ற விஷயத்த கரெக்டா பண்ணிடுவாங்க. இந்த டயலாக் நம்ம குழந்தைங்களுக்குன்னே எழுதுற மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசனே இருக்குதுங்க. நம்ம பிரெயின்ல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இதுதான் நம்மளுக்கு இம்பல்ஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணி போதும்னு நீங்க முடிவு பண்ணும்போது உங்க ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யுது. குழந்தைங்களுக்கு 7லிருந்து 10 வயசு வரைக்குமே இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிறது இல்லை, ஃபுல்லாக டெவலப் ஆகிறது இல்லை. இதனால நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொல்லும்போது அந்த ஆக்ஷனை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர அந்த பண்ணாதங்கிறத அவங்க பிரெயினால ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன். இந்த குழந்தைகிட்ட இதில் எது ஆப்பிள் இல்லை அப்படின்னு கேட்டால் கரெக்டாக ஆப்பிளை தான் எடுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்கிட்ட எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, எதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓடாதன்னு சொல்லாதீங்க, மெதுவா நடன்னு சொல்லுங்க. கத்தாதன்னு சொல்லாதீங்க, மெதுவா பேசுன்னு சொல்லுங்க. டிவி பார்க்காதன்னு சொல்லாதீங்க, வா விளையாட போலான்னு சொல்லுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதன்னு சொல்லாதீங்க, ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிடலான்னு சொல்லுங்க. அழுகாதன்னு சொல்லாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க கமெண்ட்ஸை நீங்க பாசிட்டிவா ரீஃப்ரேஸ் பண்ணும்போது கன்சிஸ்டண்டா அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னதான் பாசிட்டிவா ரீஃப்ரேஸ் பண்ணாலும் அவன் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டான் சார் அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்கன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை ப்ராக்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நான் சொல்றேன்.